Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 12th நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வந்து மற்ற கொஸ்டின் ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுக்கும்போது வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் சம்டைம்ஸ் வராது. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்ன கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th மேக்ஸ் ஆன்சர் கீ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து இங்கிலீஷ் மீடியம் வந்து நான் என்னாச்சு பார்த்தேன் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, டைப் ஏ டைப் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது டைப் ஏல ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி, செகண்ட் ஒன்றுக்கு பி, தேர்ட் ஒன்றுக்கு சி, ஃபோர்த் ஒன்றுக்கு ஏ, ஃபிஃப்த் ஒன்றுக்கு சி, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஏ, செவன்த் ஒன்றுக்கு டி, எயித் ஒன்றுக்கு டி, நைன்த் ஒன்றுக்கு ஏ, 10th ஒன்றுக்கு ஏ, 11th ஒன்றுக்கு டி, 12th ஒன்றுக்கு சி, 13th ஒன்றுக்கு ஏ, 14th ஒன்றுக்கு ஏ டி, 15th ஒன்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ, 16th ஒன்றுக்கு ஏ, 17th ஒன்றுக்கு பி, 18க்கு பி, 19க்கு வந்து பார்த்திங்கன்னா டி, 20th சி. சரியா? இதெல்லாம் வந்து டைப் ஏ கொஸ்டின். டைப் பி வந்து எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். அதாவது 21வது கொஸ்டின் வந்து நம்ம ப்ரூவ் தட் சம் தான் கொடுத்துருந்தாங்க. சரியா? ஒரே கூடமையும் புள்ளிகள் கொலினியர் சம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 22வது சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி ப்ளஸ் பி ஆஃப் டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எழுதிங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. அது சாத்தியமானவை அப்படின்னு சொல்லி எழுதிங்க, அதுக்கு 1 மார்க். 23வது கொஸ்டின் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிங்கன்னா 2 மார்க்கு. 24வது கொஸ்டின் n இஸ் ஈக்குவல் டு 3. சரியா? அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 12 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதுக்கு 1 மார்க். 25வது கொஸ்டின் ஒவ்வொரு சரியான நிறைக்கும் 1 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 9, 25 அதை கண்டுபிடிக்கிறீங்களா அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மதிப்பெண் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 26வது கொஸ்டின் வந்து ஈக்குவல் டு 0 நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். 27வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் எடுத்துகிட்டு அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறோம்ல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. 28வது கொஸ்டின் வந்து 2, 4, 4, 6, சரியா? தான் ஆன்சர். 29வது கொஸ்டின் வந்து x² + y² = 81. அதே மாதிரி h = 9 cos ஆல்ஃபா, k = 9 sin ஆல்ஃபா நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒவ்வொரு மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. 30வது கொஸ்டின் வந்து அதாவது 1ஆம் இலக்கம் எண் வந்து 0 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக நம்ம ஏற்கனவே வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது 31வது கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அது எப்படி அந்த வீச்சகம் எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள் ரேஞ்ச், அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க. 32வது கொஸ்டினும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 எழுதுங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கு. 33வது கொஸ்டின் √2 sin θ அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் மேலே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதுக்கு 2 மார்க்கு. 34வது கொஸ்டின் வந்து n = 5 அதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் மேலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. 35வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எவ்வளோ டிஜிட்டில் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. 36வது கொஸ்டின் வந்து ஒரே கூடமையும் புள்ளிகள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதே மாதிரி மாற்று முறையில் விடை கண்டிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 37வது கொஸ்டின் வந்து a வெக்டார் ஈக்குவல் டு +or-2/√3 b வெக்டார் கிராஸ் c வெக்டார் அது எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 - cos 8 x / 8 + cos 2x / 2 + c இது எழுதுங்க அப்படின்னா 1 மார்க்கு. மேலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதுக்கு 2 மார்க் இருக்குது. 39வது கொஸ்டின் வந்து பாருங்கள் p ஆஃப் a = 7/64, p ஆஃப் b = 37/256. 40வது கொஸ்டின் வந்து அதாவது இது வந்து dy by dx = 2 அப்படின்னு சொல்லி எழுதுனீங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து cos inverse of cos 2x வந்து நமக்கு வந்து 12th தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டி தெரியல அப்படின்னா நீங்கள் வேறு முறையில் என்ன பண்ணிருப்பீங்கன்னா dy by dx வந்து போட்டிருப்பீங்க. சரியா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 41ல் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 + -7/x - 2 + 13/x - 3. 41ல் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷன் 1 y = √3x + 4. சரியா? பி வந்து பார்த்திங்கன்னா x / -4 / √3 + y / 4 = 1. சரியா? அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் வந்து b = 2
ஆல்ஃபா ஈக்குவல் டு 5π/6 சரியா? அது எடுத்து எழுதுறதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 42ல் ஏ கொஸ்டின் வந்து cos² θ ப்ளஸ் cot θ இது இன்ட்டு cot θ அதுக்கு 2 மார்க்கு, மேலே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதுக்கு 3 மார்க்கு. 42வது கொஸ்டினில் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே மார்க் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா? 43ல் ஏ வந்து நமக்கு வந்து தோராய வரைபடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான் சரியா? மாற்று முறை விடை கண்டிருந்தாலும் முழு மதிப்பெண் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. 43ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 0.028. 44ல் ஏ கொஸ்டின் வந்து 1/x² தோராயமாக, இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். 44ல் பி வந்து பார்த்தீங்கன்னா k = 2, இது வந்து ப்ரூவ் தட் சம் தான். அதுக்கப்புறம் 45ல் ஏ கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து 3 சரியா? tan 60θ 60 டிகிரி tan 60 டிகிரி மல்டிபிள் பண்ணி எழுதி காட்டணும். அதுக்கு வந்து 2 மார்க்கு, ஆன்சர் எழுதுறதுக்கு 2 மார்க்கு. 45ல் பி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர்ஸ் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 45ல் ஏ தோராயமான வரைபடம் கண்டிப்பாக வேணும், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 45ல் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது முழு மதிப்பெண் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. வரைபடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்குது, அதை பார்த்துங்க. 47ல் ஏ வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸின் கொஸ்டின் சரியா? அதுவும் ஈஸியான. 47ல் பி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மாற்று முறையில் விடை கண்டிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 12க்கு எல்லா சம்முமே டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 12th மேக்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஓகே, மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.